இன்னும் நிறைய இலைங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் இந்த ஷியக்கா பவுடர் வந்து ரெடி பண்ணுறோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக ரெடி பண்ணுற விஷயம். நம்ம சிம்பிளாக கூட ஷியக்கா ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது. அதை வச்சு நான் சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வேணா நான் இந்த பவுடர் தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாலும் எனக்கு வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. இது காலியானதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஸ்பூனில் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து நான் வந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். எந்த அளவுக்கு நுரை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியிலே பார்த்துருப்பீங்க. முன்னாடி கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாவே நல்ல நுரை வரும். நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பேஸ்ட்டே. இது கூடவே வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால், இல்லைனா வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, இல்லை அரிசி வடித்த கஞ்சி, சாப்பாட்டு கஞ்சி இருக்கு இல்லையா அது, இல்லை ரைஸை கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் பேக்கை கூட போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ இருக்கிறதுனால நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.